அதிமுக அரசாங்கம் 5 ஆண்டு காலம் மிக பெரிய ஏமாற்றம் எது தெரியுமா? துணை முதல்வர் சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன போடுவோம், நீட் விலக்கு. ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள்லாம் நுழையா தேர்வாக இருக்கிறது நீட். அந்த நீட்டை ஒழித்து கட்டுவதே எங்களுடைய இது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட். அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 5 ஆண்டு காலமாச்சு, அது என்ன ரகசியம்னு தெரியல. ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் 2 ஆண்டு காலம் அந்த நீட்டை எதிர்த்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நீட்டை போராடி 2 ஆண்டு காலம் விலக்கு வாங்கினாங்க. அதன் மூலமாக நிறைய கிராமப்புற மாணவர்கள் சென்றடைந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஏன் வாங்க முடியல? முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசும் இந்த நீட்டை கொண்டு வந்து அதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்வு காண்பதற்காக காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய ப. சிதம்பரத்தினுடைய மனைவி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பிறகு நீட்டை கட்டாயம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று வந்த நேரத்தில் இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்த ஒரு தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு நீட்டில் மட்டுமில்லை அனைத்து உயர்கல்விகளிலும் வழங்கப்பட வேண்டும் என்ற அரசாணை நிறைவேற்றினார். அந்த அரசாணைக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தது? எத்தனை ஆண்டு காலம் அன்றைக்கு இருந்த கவர்னர் கையெழுத்து போடாமல் வச்சிருந்தாரு. எல்லாம் கேட்டா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசுக்கு அடிமை, இவருக்கு அடிமைன்னுவாங்க. அன்றைக்கு என்ன அடிமையாக விட்டுட்டார்? கவர்னர் கையெழுத்து போடவில்லை என்று சொன்ன உடனே விட்டுட்டு வேடிக்கையா பார்த்தாரு. நீங்க நாளைக்குள்ள கையெழுத்து போடலன்னா நான் ஜிஓவை பாஸ் பண்ணி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி ஜிஓவை பாஸ் பண்ண தைரியமிக்க தலைவர், இளைஞர் நலனின் அக்கறை கொண்ட தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியாரா இல்லையா?